படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லன்னு நிரூபிச்சிருக்காங்க கேரளாவை சேர்ந்த 96 வயதான கார்த்தியாயானி அம்மா. இந்த பாட்டிக்கு சின்ன வயசா இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமா படிக்க முடியாம தூய்மை பணியாளரா வேலைக்கு சேர்றாங்க. தன்னோட 96வது வயதுல தன்னோட பேர குழந்தைங்க எல்லாம் படிக்கிறத பார்த்த பாட்டி தானும் படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தள்ளாடுற வயசுல சின்ன குழந்தைங்களோட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சு 2018ஆம் ஆண்டு கேரளா ஸ்டேட் லிட்ரசி மிஷன் அத்தாரிட்டி எக்ஸாம் எழுதுறாங்க. மொத்தம் 43,000 பேர் கலந்துகிட்ட இந்த தேர்வுல கார்த்தியாயானி பாட்டி 100க்கு 98% மார்க் எடுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கேரளா எஜுகேஷன் மினிஸ்டர் ரவீந்திரநாத் பாட்டிக்கு ஒரு லேப்டாப்பை பரிசா கொடுக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு கேரளா கவர்மெண்ட் படிப்பை ஊக்குவிக்கிறதுக்கான அம்பாசிடரா பாட்டியை தேர்வு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 2020ஆம் ஆண்டு பெண்களுக்கான உயரிய விருதான நரிசக்தி புரஸ்கார் விருதை பாட்டிக்கு கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. படிப்பு தான் ஒருத்தரோட வாழ்க்கையை முன்னேற்றும்னு சொல்ற விதமா இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டா இருந்த கார்த்தியாயானி பாட்டியோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.